நான் யாருன்னு எனக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள்ள. அதை ஞாபகம் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், அதை ஞாபகம் வச்சு நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகம் எனக்காக வேலை செய்யும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும் சொல்றேன் நான். Come on church, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும். ஐயோ பிரதர், நான் பெர்ஃபெக்ட் இல்ல பிரதர். கர்த்தருடைய அபிஷேகம் இயேசுவின் ரத்தத்தினால உங்களுக்கு வந்தது. அந்த ரத்தத்தினால வந்த அபிஷேகம் நிச்சயமா உங்களுக்காக வேலை செய்யும் சொல்றேன் நான். ஓ பிரதர், இன்னும் என் வாழ்க்கையில ஒரு சில குறைவுகள் இருக்குது. கர்த்தர் மாத்துவார், அர்ப்பணிங்க, நிச்சயமா மாத்துவார் உங்க கேரக்டரை. அதுக்கு அபிஷேகம் வேலை செய்யாதுன்னு சொல்லி தள்ளி போட்டுறாதீங்க. அபிஷேகம் நிச்சயமாக வேலை செய்யும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். We'll go to Genesis chapter 20. Genesis chapter 20ல இருந்து கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அபிஷேகிக்கப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அபிஷேகம் வேலை செய்யும். அதனால தான் போன வாரம் அபிஷேகத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். அபிஷேகம்னா என்ன, இந்த அபிஷேகத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஏன்னா அபிஷேகம் பெற்றவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐ எம் அனாயிண்டட் அப்படின்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஐ எம் அனாயிண்டட்னா முதலாவது நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஐ எம் செப்பரேட்டட். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக, நான் கர்த்தர் என்ன பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குதுன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட். நீங்க வித்தியாசமானவர்கள். எல்லாரும் போல நம்மளும் கவலைப்பட்டு அவசரப்பட்டு வேலை செய்யணுன்றது இல்லை. சமாதானத்தோட விசுவாசத்தோட நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். வேறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், நமக்கு அது சுலபமா இருக்கும். வேறவங்களுக்கு அந்த கதவு திறக்காது, நமக்கு கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். வேறவங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் முன்னேறது ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்தா அது ரொம்ப எளிதாக முடியும். எதனால? வித்தியாசமானவர்கள். எது நம்ம வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்குனது? கர்த்தருடைய அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய அபிஷேகம். நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. So that makes us different. It makes us uncommon. சாதாரணமானவங்க இல்லைன்னு காமிக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாருன்னா நம்மை கனப்படுத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, இஸ்ரவேல் நாட்டில் வீட்டுக்கு விருந்தாளியாக போனால் இவங்க அவங்களை எவ்வளோ கனப்படுத்துறாங்கன்றதை வெளிப்படுத்துவாங்க. எப்படி? அவங்க தலையில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றுவாங்களாம். ஸோ அப்படி ஊற்றப்படும் போது நாங்கள் உங்களை ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு அர்த்தம். அப்போ அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படும் போது ஆனரை கர்த்தர் காண்பிக்கிறார்னா, அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் போற இடத்துலலாம் கர்த்தர் உங்களுக்கு கனம் வாய்ந்தவர்களாக உங்களை வாழ வைப்பார் அப்படின்றத நீங்க எதிர்பாருங்கன்ற. நான் அவமானத்தை எதிர்பார்க்காதீங்க. யோ எனக்கு எப்படிதான் அது உருப்பிடுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்ன அபிஷேகிச்சிருக்கிறார், அதனால கனம் பொருந்திய வாழ்க்கை என்னுடையதாக இருக்கிறது. ஹalleluya. லைஃப் ஆஃப் ஆனர், பிகாஸ் அனாயிண்டிங் இஸ் a mark of honor. மூன்றாவதா, அபிஷேகம்னா என்னது? நம்மளும் வாரம் வாரம் வந்து சொல்றோம், கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவரே அவருடைய ஊழியத்தை நம்மளுக்கு கொடுக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட்டுடைய பிளெஸிங்ஸ், அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய சகாயம் அத்தனையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தனியான நபராக நினைக்காதீங்க. ஐயோ என்கிட்ட என் கையால் இது முடியலையே நீங்கள் பல சூழ்நிலைகளை நினைக்கலாம். அந்த நேரத்திலலாம் அபிஷேகத்தை ஞாபகப்படுத்திங்க. சிம்சோன் அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அனுபவிச்சார். ஒரு நாள் அவர் ஒரு பாதையில் நடந்து போகிறாரு, பொண்ணு பார்க்க போயின்கிறார். ஆக்சுவலாக அந்த வழியில் வந்து ஒரு சிங்கம் வருது பாருங்க. இந்த சிங்கம் அவனை கொண்டு போட வருது. இது பிசாசினால் அனுப்பப்பட்ட சிங்கமா நிச்சயமா இருக்கலான்ற நான். ஏன்னா அவர் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதன். இவர் அந்த வழியாக நடந்து போகும்போது சிங்கம் வருது அவருக்கு எதிர்த்து. சிம்சோன் என்ன பண்றாரு, ஐயோ என் கையில் எதுவுமே இல்லையே அப்படின்றாரு. இன்னைக்கு பார்த்து நான் ஆயுதத்தை எடுத்துன்னு வரலையே அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. அவர் கையில் எதுவுமே இல்லையன்றாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புன உடனே சிங்கத்தின் வாயை கிழிச்சு அந்த சிங்கத்தை கொண்டு போடுறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய டைம் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பாருங்க. ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை, என் கையால் இதை எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கை மீறினது இது, என் பலத்தை மீறினது இது. ஆவியானவர்களை அபிஷேகிச்சிருக்கிறார். எதெல்லாம் சாதாரணமாக முடியாத ஒரு நிலையில் இருக்குதோ அதெல்லாத்தையும் ஆவியானவரே உங்களுக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். சொல்லுங்க, கஷ்டமான சூழ்நிலைகள்ல எனக்கு சகாயம் பண்ணுகிறார். அது அபிஷேகத்துடைய அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது பாருங்க. அபிஷேகம்னா என்னது? அபிஷேகம்ன்றது என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு கர்த்தர் நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்றது உறுதிப்படுது. ஏன்னா சில பேருக்கு ஒரு சந்தேகம் பாருங்க, என்னெல்லாம் ஆண்டவர் இதுக்காக பயன்படுத்துவாரா, நான்லாம் பெரிய மனுஷனா ஆக முடியுமா அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் பணத்துலையும் அந்தஸ்துலையும் பதவியிலையும் நான் உயர முடியுமா? நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோமே,
நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லையே, நாங்களாம் எப்படி பதில் முன்னேற முடியும்? இந்த கேள்வி நம்மளை அப்பப்போ அட்டாக் பண்ணும் நம்மளை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் நல்லா இருப்பேன்றதுக்கான அடையாளமே என் மேலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான். ஏன்னா கர்த்தர் யாரையும் சும்மா அபிஷேகிக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் மேலே உயர்றதுக்கான நோக்கத்தை வச்சிருந்தாதான் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா அபிஷேகம் என் மேலே இருக்குதுனால என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்காக கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். தி அனாயிண்டிங் இஸ் ஆன் யூ ஃபார் an assignment. அப்ப கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார்னா உங்களை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் அழைச்சிருக்கிறார்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை அம்போன்னு விட்டு போனார்னு இருக்காது. எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். ஹalleluya. அழைக்கப்பட்டவங்க கை நல்லா அப்படி அசைச்சு காமிக்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னும் அசைக்கலாம். come on, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அழைச்சார்னா சொல்லுங்க, அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில காண்பிப்பார். அதான் அபிஷேகத்துடைய அர்த்தம். அஞ்சாவதா நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியமானது பாருங்க. அபிஷேகம் நம்மளை பாதுகாக்குது. எப்படி ஒரு ஆட்டு வியாதிகள் மத்தியில், இந்த ஆடு வந்து சில பூச்சிகள்னால அதுக்கு வியாதியெல்லாம் வராதபடி இருக்கும்படி என்ன பண்றாரு இந்த மேய்ப்பன்? அந்த ஒலிவ எண்ணெய் எடுத்து அதோடைய தலை அபிஷேகம் பண்ணுகிறார், அதோடைய ரோமத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ இந்த அபிஷேகம் இந்த ஆட்டுக்குட்டி மேலே, இந்த ஆடுகள் மேலே அது வரும்போது அந்த பூச்சிங்க அதை அட்டாக் பண்ணாத மாதிரி அது பாதுகாக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏன் அபிஷேகம் பண்ணோம்? அந்த சத்ருவானவன் தொடாதபடிக்கு இந்த அபிஷேகமே நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். பாதுகாப்பு. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க முடியுமா ஆண்டவருடைய பயணத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ டேஞ்சர்ஸை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஏன் இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு எதிராக சூனியம் வச்சிருக்கிறாங்க, செய்வினை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க உண்மையாவே. ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் தாண்டி இவங்களை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா அபிஷேகம் நம்மை பாதுகாக்கிறது. எனக்கு எத்தனை போராட்டங்கள் வந்திருக்குது நம்ம ஊழியத்தை ஆரம்ப காலத்திலேருந்தே பார்க்கும்போது நிறைய பேர் த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க, அடிக்க வந்திருக்கிறாங்க. அது வேற ஒரு கதை. நம்மளை அடியோட உங்கள் சபையே இல்லாத பண்ணிடுறேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், நடத்திட்டு சடார்னு உள்ளே உட்காந்துட்டு இருந்த நான் சொல்கிறதுங்க ஒரு 30-40 பேர் கிட்ட அப்போ தான் ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நகர ஒரு அங்கன்வாடி ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். சாயங்கால ஆராதனை பாருங்கள். நடத்திட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு சில பையன்கள் நின்று பிரசங்கத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்து லேடிஸ் எல்லாம் வெளியே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியே ஏதோ சண்டை. அந்த சண்டை நடக்கிற சத்தம் உள்ளே இருக்கிற லேடிஸ் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்க வெளியே. என்னன்னா இந்த வெளியே நின்று இந்த பசங்கள்லாம், நீ ஏன்டா என் பொண்டாட்டி உள்ளே ப்ரேயர் நடத்தும் போது நீ ஏன் அங்கே பார்க்குற அப்படின்ட்டு வெளியே இருக்கிற பையன்களுக்கும் ஒரு பெரிய சண்டை பாருங்கள். அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம். வெளியே நான் போய் பார்க்குறேன், ஒரு 50-60 பேர் கேதர் ஆகிட்டுக்கான ஒரு பெரிய கிரவுண்டு. இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டிட்டாங்க, பெரிய கிரவுண்டு. அங்கே பெரிய பெரிய கட்டைகளை தூக்கி ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் உள்ளே வந்து ப்ரேயரை கண்டினியூ பண்ணுறேன். 2 பேர் தான் ப்ரேயரில், எல்லாம் இருந்துச்சு வெளியே போயிட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான் இல்லையா? சரி, நான் ப்ரேயர் நடத்திட்டு ப்ரேயர் முடிச்சு நான் கிளம்பிட்டேன். இன்னும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் போயிட்டேன். ஆனால் சண்டை ஆரம்பித்ததே எதனால்? ஒரு ப்ரேயர் விஷயத்தினால தான் ஆரம்பிச்சிருக்குது. நான் போய்ட்டு அடுத்த வாரம் வர்றேன். டெம்போ மெட்டடோர்ஸ் எல்லாம் நிற்க வைக்குவாங்க அந்த அங்கன்வாடி ஸ்கூலுக்கு எதிரிலேயே. நான் ப்ரேயர் நடத்துறது உள்ளே போகிறேன். அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அந்த சண்டையில் இன்வால்வ் ஆனவங்கலாம். அந்த பிரதருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்டா நம்ம அப்படின்றாங்க. நான் வந்தது அவங்களுக்கு தெரில, நானும் அவங்க கேட்டதை கேட்காத மாதிரி அப்படியே கதவு திறந்து அப்படியே உள்ளே போயிட்டாங்க. இது என்னது? இதுதான் ஆவியின் வல்லமை. பயத்தை வெளியே காட்டவே மாட்டோம் என்ன ஆனாலும். இப்போ கூட பாருங்கள், உங்களை பார்க்கும்போது ஒரு சில பேர் பார்க்கும்போது பயம் வருது எனக்கு, நான் காட்டவே மாட்டேன் வெளியே. அப்படியே போட ப்ரேயர் நடத்தணும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ப்ரேயருக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 30-35-40 பேர் வந்துட்டு இருந்த இடத்துல திரும்பவும் 2 பேர்லேருந்து அப்படியே ப்ரேயரை வளர்த்து கொண்டு போய் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. நம்மளை த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை சர்வீஸ் பாதி தான் பாதி தான் நடத்தி முடிச்சிருக்கிறோம், ஆஃபரிங் எடுத்து முடிக்கிறோம். 2 பேர் வந்தாங்க பாருங்க, தண்ணி அடிச்சுட்டுக்கிறாங்க. வந்து நின்று, யார் உங்களுக்கு இங்கே ஜெபம் நடத்த பர்மிஷன் கொடுத்தது? இமீடியட்டாக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்பி பூட்டு போட்டு சாவி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் எங்கே ஜெபம் நடத்துறது நம்மளுக்கு தெரியல. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நடந்திருக்குது. பல இடங்கள்ல இருந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கும்பல் சொல்லிச்சு, என்கிட்ட சொல்லி விட்டுருக்குறாங்க. சொல்கிறேன் அவங்க பிரதர்கிட்ட, உங்கள் பிரதருடைய கதை முச்சிடறோம் சீக்கிரமா
அப்படின்னு சொல்லி பல நாட்கள் நடந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி என்ன ஒரு தடவை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் என்ன வார்ன் பண்ணாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக உன்னை பேன் பண்ணியிருக்கிற, எங்கேயுமே நீ ப்ரேயர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல த்ரெட்னிங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் நம்ம நல்லா இருக்கிறோம். காரணம் என்னது? நமக்கு என்ன பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குதா, என்ன நமக்கு என்ன பெரிய அந்தஸ்து இருக்குதா, பதவி இருக்குதா? அரசியலெல்லாம் பெருசாக ஆட்கள்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. பண பலமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை. ஒன்னே மட்டும்தான், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம்ன்றது சும்மா இல்ல, அபிஷேகம்ன்றது உங்க மேல இருக்கிற பாதுகாப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க சேஃபா இருப்பீங்க. ஏன்னா அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒரு அடையாளமா இருக்குது. தேவனுக்கு நீங்க சொந்தம்ன்ற ஒரு அடையாளத்தை அது காண்பிக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 20. இங்க ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். இப்பேற்பட்ட மனிதன் வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு இப்போதைக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. இதுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஹவு டஸ் தி அனாயிண்டிங் ஒர்க்? எப்படி இந்த அனாயிண்டிங் வேலை செய்யுது? என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யணும் இல்லையா? வாங்க 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கெராரிலே தங்கினான். ஒரு ஊர், அந்த ஊர் பேர் வந்து கெரார். அந்த ஊரில் இருக்கிற ராஜாக்கள் பேர் வந்து அபிமலேக். சரியா? அபிமலேக்ன்ற அந்த ராஜா அவங்களுக்கு கொடுக்குற டைட்டில், அது அவங்க பேர் இல்லை, அது அவங்களுடைய டைட்டில். அப்போ என்ன ஆச்சு? அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தங்கச்சி அப்படின்ட்டார் இவர். ஏன்னா இவருக்கு ஒரு பயம், ரொம்ப அழகா இருக்கிறா, அப்புறம் என்னை கொண்டுட்டு இவங்க வேணுன்றதா என்னை கொண்டுருவாங்களோ அப்படின்ட்டு பாருங்க. சாரால் வேற ஒருத்தருக்கு விபச்சாரம் பண்ண போனாலும் பரவாயில்ல, தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு இவர் என்ன பண்ணுறாரு? போய் பேசிட்டார் இவர். இப்போ ரொம்ப துக்கமாக இருக்குது, இந்த மாதிரி கேள்விப்படுறதுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. பைதவே இதில் கவனிங்களேன், சாராளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 90 வயசு பாருங்க. 90 வயசு சாராளுக்கு அந்த ஊர் ராஜா சொல்றாரு, இப்பேற்பட்ட பேரழகியை நான் பார்த்ததில்லை, அவள் வருவாளா? அவள் வர வேண்டும். யாரெங்கே? ராஜா, அடியேன் அடியேன், போய் ஃபர்ஸ்ட் அவரை நீ கொண்டு வா. அந்த பொண்ணு மாதிரி அழகை நான் பார்த்ததில்லை. 90 வயசு. ஆனால் இப்போ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, சாரால் ஆவிக்குரிய அழகியாக இருந்தாங்க. ஆவிக்குரிய அழகியை பார்க்குற அளவுக்கு அவர் ஒன்றும் ஆவிக்குரிய மனுஷன் இல்லை. ஆவிக்குரிய அழகில் இயற்கையாகவே கர்த்தர் அவங்கள இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அழகாக தான் மாற்றிருக்கிறார். ஏசு கிறிஸ்துகிட்ட வந்தீங்கன்னா வெறும் ஆவிக்குரிய அழகை மட்டும் கொடுத்துட்டு உங்களை விட்டுற மாட்டார். உங்களுடைய மேனியும் அழகாகும்படி, வெளிப்புற தோற்றமும் அழகாகும்படி கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் நம்பலன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி. ஓகே, என் ஃபோட்டோவை தயவுசெய்து அவசரப்பட்டு போட்டுறாதீங்க தம்பிங்களா, நான் இன்னும் சொல்ல அப்படி போடுங்க. ஆனால் கிருபையின் வெளிப்பாடு இருக்கிறதுக்கு முன்பதாக, தேவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக நம்மளை பற்றி நம்மளுக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது பாருங்கள். எந்த ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உண்மையாகவே சாரால விசுவாசத்தை கொண்டு இன்னும் அழகாக மாற்றுகிறார். அப்போது நமக்கும் நம்பிக்கை உண்டு. ஆமென். ஐ ஹாவ் ஹோப் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. அப்போ இவர் ஆசைப்படுறார், இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? சௌகரியமா என்னன்னு சொல்லிட்டாரு, தங்கச்சி தான் அப்படின்ட்டார். தங்கச்சி இவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி பேசிட்டாரு. தேவன் இரவிலே அன்னைக்கு நைட்டு பாருங்க, சாரால் இப்போ பேலஸுக்கு போயிட்டாங்க, அபிமலேக்குடைய பேலஸுக்கு போயிட்டாங்க. தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி என்னன்னு சொல்றாரு பாருங்க, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா இந்த கனவாலே ஒரு சில பேர் செத்து போவாங்களா இல்லையா? யாரை கூட்டம் வந்திருக்கிற, செத்துட்டடா நீ அப்படின்றாரு. அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். இப்போ இதில் தான் நமக்கு ஒரு எண்ணம் வருது, ஆண்டவரே நீங்க கனவுல வந்து திட்ட வேண்டியது யார? அபிமலேக்க இல்ல ஆபிரகாமையா? அந்த மனுஷன் என்ன தங்கச்சின்னதுனால வந்துருமான்ட்டான். இல்லை இப்போ இவர் தப்பு பண்ணது யாரு? உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய கணவர் தங்கச்சி போமா, ராஜா கூப்பிட்றாரு போமா, தங்கச்சி போமாண்டா. யாரை வந்து திட்டணும்? ஆண்டவர் கனவுல வந்து அபிமலேக்க இல்ல ஆபிரகாம வந்து திட்டணுமா இருக்குது. ஏன்பா ஆபிரகாம், உன்னை விசுவாசத்தை தகப்பன்னு எழுதின்னு இருக்கிறேன் நானு, நீ நானா இந்த விஷயத்து உயிருக்கு பயந்துட்டு நான் காப்பாற்ற மாட்டேன்னா உன்னை மனைவியை விட்டு கொடுத்துட்டே நீ எல்லாம் தீர்க்கதரிசியா அப்படின்னு அவரை பாட்டு திட்டணுமா இருக்குது. ஆனா கர்த்தர் முழுசா பாருங்க, ஆபிரகாம இந்த தப்புக்காக திட்டினதா இல்லவே இல்லை. பை த வே இது தப்பு தான்.
இது பொய், தவறு, இதுல எந்தவித மறுபேச்சு இல்லை. தப்பு தப்பு தான், பாவம் பாவம் தான், அதை நம்மளும் ஓகேன்னு சொல்றதே இல்லை. ஆனா இந்த பாவத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு விரோதமாக எண்ணவில்லை. காரணம் என்னது? விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டா, அவனுடைய தவறுகளை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறார். எங்க விசுவாசம் எண்ணப்படுகிறதோ அங்க பாவம் எண்ணப்பட மாட்டாது. Where faith is imputed, sin cannot be imputed. There is a blessing of the righteous by faith. விசுவாசத்தினால் நீதி உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் வந்து பாவம் எண்ணப்பட மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால, சத்தமா தைரியமா விசுவாசத்தோட சொல்லுங்க, என் பாவங்கள் எனக்கு விரோதமாக எண்ணப்பட மாட்டாது. இது வந்து ரோமன்ஸ் சாப்டர் 4லயும் திரும்பவும் அப்போஸ்தலர் பவுல் இதை ரிமைண்ட் பண்ணுவார் நமக்கு. அப்போ தப்பு பண்ண ஆபிரகாம் ஆண்டவர் திட்டவே இல்லை. இதுக்கு அப்புறம் கூட அவர்கிட்ட இதை பற்றி பேசுகிறதா நம்ம பார்க்குறதே இல்லை. ஆனால் கர்த்தர் வேலை செய்கிறார், கேரக்டரை மாற்றுறாரு, அந்த விஷயங்களை அதை ஜெயிச்சு வரும்படி கர்த்தர் சகாயம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமாலையும் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது போலவே கர்த்தர் ஆபிரகாமையும் வழி நடத்திட்டே வர்றாரு. ஆனால் விஷயத்தை கவனிங்க, இந்த பாவத்தை ஆபிரகாமுக்கு விரோதமாக கர்த்தர் எண்ணவே இல்லை. அது விசுவாசத்தின் நீதியால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். Sin is not imputed to you when you have been made righteous by faith. இன்னொரு விஷயத்தை பாருங்க, கர்த்தர் வந்து சாராளுக்காக பேசுறாரு. என்ன அருமையா இருக்கு இல்லைங்களா? கர்த்தர் சாராளுக்காக பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் கைவிட்டாரு, ஆனா கர்த்தர் சாராளை கைவிடவே இல்லை. கட்டின புருஷன் கூட தான் உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த மனைவி விபச்சாரத்துக்கு போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவர் இருக்கிறாரு பாருங்க. அப்ப சாராளுக்கு என்ன தோணு இருக்கும்? யார் கைவிட்டாலும் அது வேறங்க, என் கணவரே என்ன கைவிட்டா இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அவரே என்னை விட்டு கொடுத்துட்டாருன்னா இதுக்கப்புறம் நான் என்னத்தை வாழ்றது? என்ன இருக்குது எனக்கு? எனக்கு எதுவுமே இல்லை. அப்படிதான் அவங்க நினைச்சிருக்க தோணு இருக்கும் அந்த இடத்துல. ஐயோ, என் கணவரே கைவிட்டாருன்னா கர்த்தர் சொல்றாரு, உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்காக இறங்கி வந்து உன்னை நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பாதுகாப்பை கொண்டு வரும். அதனால தான் இன்னொரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. when everything fails you can still bank upon God. எல்லாமே விழுந்த போது, எல்லா விஷயத்திலையும் ஒரு தோல்வியை பார்த்தாலும் கர்த்தரை நீங்க பிடிச்சுக்கலாம். he will not fail you. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆபிரகாம் கைவிட்டார் ஒரு அர்த்தத்தில் பார்த்தோம்னா, ஆனா கர்த்தர் சாரால கைவிடவே இல்லை. அடுத்தது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ செத்த தம்பி, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு இதனாலே சாவர நீ அப்படின்றாரு. அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். இது கூட கர்த்தருடைய பாதுகாப்பு தான், சேர முடியல. ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையோ? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. இந்த அம்மாவும் சொல்றாங்க, ஆமாங்க அண்ணன் தான் இவரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, என்ன இப்படி காப்பாத்து நீ அப்படின்னு. அவன் என் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இதில் இன்னொரு அருமையான விஷயத்தை கற்றுக்கலாம். உத்தம இருதயத்தோடு நம்ம கர்த்தரை தேடும் போது பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரே நமக்கு தடை செய்கிறார். அவரே பரிசுத்தமா வாழும்படி வழியை வகுத்து கொடுக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தமா வாழணும்னு விருப்பப்படுறீங்க? இதுதான் உங்க ரகசியம். தேவனை உங்க முழு இருதயத்தோடு தேடுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு தவறுதல் நிமித்தம், ஏதோ ஒரு தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருது பதார், அப்பப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இதுலேருந்து வெளியே வந்து நான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். நீங்கள் செய்ய வேண்டியதுனா தெரியுமா? முழு இருதயத்தோட தேவனை தினந்தோறும் தேடுங்க. அவரோட நேரத்தை செலவழிங்க. அவர் யார், எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு அவரை என்ஜாய் பண்ணுங்க. The more you enjoy God, the less you enjoy sin. When you fall in love with Jesus, you will fall out of love with sin. இயேசுவோட நெருக்கமாக இருந்து தேவ அன்புனால் நிரப்பப்படும் போது பாவம்லாம் உங்களுக்கு டைமும் இருக்காது, இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் அப்படியே போயிடும். அப்போ இவர்கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கலாமா? உத்தம இருதயத்தோட கர்த்தரை தேடினா பாவம் செய்யாமல் இருக்கிற மாதிரி கர்த்தரே நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த எல்லா சம்பவங்களும் நடக்குது பாருங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பாரு, இப்போதான் நம்மளுக்கு எல்லாம் தோணுது கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது. இப்போ இருந்து பொய் பேசி மனைவி விபச்சாரம் பண்ணாலும் விட்டு கொடுத்த கணவரை பார்த்து இவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அப்படி கரெக்டாக இருந்திருக்குமா இல்லையா? அவன் ஒரு பித்தலாட்டக்காரன் அப்படி சொல்லாம அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் இப்படி சொல்லியிருந்திருக்கலாம். அவன் பிழைக்கும்படி நீ வேண்டுதல் செய். ஏன்னா உத்தம இருதயக்காரன் நீ தான்.
அப்படி சொல்லாம அவன் தான் உனக்கு ஜெபம் பண்ண போறான்பா, அப்பதான் நீ நல்லா இருப்ப. நீயும் அவளை அனுப்பி விடாதிருந்தால், நீ அனுப்பி விடலன்னு வச்சுக்க சாரால, நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று நீ அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னான். 8ஆம் வசனம். அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து, பின்ன எந்திரிக்க மாட்டார், அதிகாலையில் தூக்கமே வந்திருக்காது அவருக்கு, பெட்டே நஞ்சிட்டுக்கும். ஆண்டவர் நடுவில் வந்து செத்தடா நீண்டா என்ன பண்ணுறது, அப்புறம் தூக்கமே வராதே, கண்ணை முன்னா போயிடுவோமோ அப்படின்ட்டு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். இப்படியெல்லாம் கடவுள் வந்து என்ன திட்டிவிட்டாரு, அவர் கூப்பிட்டு அவர் மனைவி அவர்கிட்ட அனுப்பி வச்சு அவர் ஜெபிச்சாதான் நம்ம நல்லா வேண்டா அப்படின்னு யாருக்குமே அங்கே பிள்ளை பெறாதபடிக்கு ஒரு தடை ஏற்பட்டாச்சு. கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்கணும், ஆபிரகாம் தான் செய்யணுமா இருக்குது. 17ஆம் வருஷத்துக்கு வாங்க. அப்போ சாரால் திருப்பி கொடுத்துட்றாரு, நிறைய பரிசுகளெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட சாரால் வந்து கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்றது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 17ஆம் வருஷத்தை பாருங்க எல்லாரும். 17 படிக்கிறேன், 18 நம்ம எல்லாரும் படிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமலேக்காருடைய வீட்டின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், 18ஆம் வருஷத்தை படிங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, பிரதர், யாருக்கு ஜெபிச்சிருக்கணும், யாருடைய ஜெபம் வல்லமையா இருந்திருக்கும் இந்த இடத்துல? உத்தம இருதயத்தோடு இருக்கிற அபிமலேக்கா, இல்ல மனைவிய பொய் பேசி, மனைவி மேல பொய் பேசி தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கொஞ்சம் சீப்பா நடந்துக்கிட்டாரு, அவருடைய ஜெபம் கேட்கப்படுமா? அப்ப யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாருக்கு இங்க வல்லம் அதிகம், யார் இங்க அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் பார்த்தா ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் வெளிப்படுகிறார். சோ இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, இது எப்படி ஆண்டவரே சாத்தியம்? இவர் பொய் பேசிட்டாரு, இவர் வந்து இப்படி தவறிட்டாரு, நல்ல கணவரா இல்லாம, ஏன்னா இது ப்ராஃபெட்டிக் இல்ல, இது பேத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. திஸ் இஸ் நாட் தி அனாயிண்டிங், திஸ் இஸ் வெரி அனாயிங். எப்படி இவர் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க முடியும்? நிறைய பேருக்கு பாருங்க இந்த கேள்வி வருது இந்த ஸ்டோரியை படிக்கும்போது. ஏன்னா பல தேவ மனுஷர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறாரு அவங்கள. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிய வருது பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்குவாங்க. ஸ்கேம்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டிக்குவாங்க. இவங்க தவறுதலா இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா, தவறுதலான உறவுல இருந்தாங்க இத்தனை வருஷமா. நம்ம யோசிக்கிறோம், இத்தனை வருஷமா கர்த்தர் அவ்வளோ பயங்கரமா பயன்படுத்தினாரு, ஆனாலும் இது இப்பேற்பட்ட ஒரு தவறான காரியம் வாழ்க்கையில் இருந்தே தான் கர்த்தர் பயன்படுத்தினாரா? எப்படி சாத்தியம் இது? அப்போ ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஸ்கேண்டல் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் அதே மனுஷன் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்திட்டு இருப்பார். அப்ப நம்ம என்ன நினைச்சிரோம் நிறைய தடவை, ஓ என்னுடைய கேரக்டர் பர்ஃபெக்டா இருந்தாதான் கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், என்னுடைய கேரக்டர்ல நான் எந்த குறைவில்லாத மனுஷனா இருந்தாதான் ஆண்டவருடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில ஃப்ளோ ஆகும். ஆனா நான் இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து ஒரு சில விஷயங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். முதலாவது உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க கேரக்டர் பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அபிஷேகம் காத்திருக்கிறது இல்ல. நீங்க கேரக்டர்ல குறைவே இல்லாத போது தான் அபிஷேகம் ஃப்ளோ ஆகும்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் வல்லமை உங்களுடைய கேரக்டர் நல்லா இல்லைனாலும் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை எழுதிங்க. தி அனாயிண்டிங் ஃப்ளோஸ் பை ஐடென்டிட்டி, நாட் பை கேரக்டர். அபிஷேகம் என்பது உங்க அடையாளத்தின் மூலம் தான் செயல்படுகிறது, உங்களுடைய குணாதிசயத்தின் மூலமாக இல்லை. மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த வருஷம் அபிஷேகத்தில் நீங்க செயல்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வருஷம் அபிஷேகம் உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, அபிஷேகம் நிரம்பி வழியறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதுதான். உங்களுடைய குணாதிசயத்தினால இல்ல, நீங்க கேரக்டர்ல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க அப்படின்றது விஷயம் இல்ல. தேவன் உங்களை என்னவாக மாற்றி இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். So it's not about what you have done, it is about who you are in Christ Jesus. எல்லாரும் படிங்க இங்கிலீஷ்ல அந்த ஸ்டேட்மென்ட். The anointing flows by identity and not by கேரக்டர். தமிழ்ல பாருங்க, அபிஷேகம் குணாதிசயத்தின் மூலம் அல்ல, உங்கள் அடையாளத்தின் மூலம் செயல்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு? கமான், எத்தனை பேர் தெரியும் அபிஷேகம் உங்க மேல இருக்குதுன்னு சொல்லி? எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் உங்களை விசேஷித்தவர்களா மாத்தி இருக்கிறாருன்னு சொல்லி? இஃப் யூ நோ ஹூ யூ ஆர், கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் யார் யாருக்கு தெரியுமோ நீங்க யாருன்னு, உங்களுக்காக அபிஷேகம் வேலை செய்யும். அன்னைக்கு ஆபிரகாம் பொய் பேசிட்டார், தப்பு. மனைவியை விட்டு கொடுத்துட்டாரு, பெரிய தப்பு.
விபச்சாரம் போற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னா மோசமான ஒரு தப்பு. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அதை நான் டீல் பண்றேன், அதை நான் சரிப்படுத்துறேன், என்னோட நட ஆபிரகாம், என்னோட கூடவே இரு, சரியா? மாத்துறேன், கேரக்டர் மாத்துறேன், கவலைப்படாத. ஆனா அதுக்குன்னு உன் கேரக்டர் மாறுற வரைக்கும் நீ யாருக்கும் ஜெபிக்க கூடாது நான் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் நான் சொல்ல போறது இல்லை. உன் கேரக்டர் மாற வேண்டியதுதான். ஆனா உன் அடையாளத்தை பார்த்து உனக்காக நான் அற்புதத்தை செய்வேன். உன் குணாதிசயம் மாற வேண்டியதுதான். அதுக்குன்னு நான் உன்னை கைவிட போறது இல்லை. உன் குணாதிசயம் மாறிட்டு இருக்கும் போதே உன்னை நான் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடையாளத்தினால தான் அபிஷேகம் வேலை செய்யுது, நம்மளுடைய கேரக்டர்னால இல்ல. அப்ப நீங்க யாருக்கும் ஜெபம் பண்ண போறீங்க, உங்க மனசு உங்களை குற்றப்படுத்துது, யோ நீயே பர்ஃபெக்ட் இல்ல, நீ எப்படி அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணுவ? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் நீங்க ஞாபகப்படுத்திக்கணும், என் கேரக்டரை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன், அதுல மாறும்படி நான் உண்மையாவே கர்த்தருக்கு என்னன்னா அர்ப்பணிக்கிறேன். அப்படியே பாவம் பண்ணிக்கிட்டே வாழணுன்றது என் விருப்பம் இல்லை. கர்த்தர் என்ன மாற்றுவார், மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். அதுக்குன்னு கர்த்தர் என்ன பயன்படுத்த மாட்டார் நான் சொல்ல போறது இல்லை. அபிஷேகம் வேலை செய்யாது நான் சொல்ல போறது இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள்ள. அதை ஞாபகம் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், அதை ஞாபகம் வச்சு நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகம் எனக்காக வேலை செய்யும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும் சொல்றேன் நான். கம் ஆன் சர்ச், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும். ஐயோ பிரதர் நான் பர்ஃபெக்ட் இல்லை பிரதர், கர்த்தருடைய அபிஷேகம் இயேசுவின் ரத்தத்தினால உங்களுக்கு வந்தது, அந்த ரத்தத்தினால வந்த அபிஷேகம் நிச்சயமா உங்களுக்காக வேலை செய்யும்னு சொல்றேன் நான். ஓ பிரதர் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சில குறைவுகள் இருக்குது, கர்த்தர் மாத்துவார், அர்ப்பணிங்க, நிச்சயமா மாத்துவார் உங்க கேரக்டரை. அதுக்கு அபிஷேகம் வேலை செய்யாதுன்னு சொல்லி தள்ளி போட்டுறாதீங்க. அபிஷேகம் நிச்சயமாக வேலை செய்யும். ஆமென். ரெண்டு கை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாம் ரெண்டு கை உயர்த்துங்க. இந்த பாயிண்ட் இன்டர்னலைஸ் பண்ணிக்கலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நல்ல சத்தமா அறிக்கை செய்யுங்க, உங்க விசுவாசத்துக்கு முக்கியமானது. சொல்லுங்க, நான் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், வல்லமை என் மேல இருக்குது, தயவு என் மேல இருக்குது, கிருபை எனக்கு சொந்தமா இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் அபிஷேகம் வேலை செய்யும். சொல்லுங்க, என் அடையாளத்தினால அபிஷேகம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. கம் ஆன், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த சத்தியத்தை கத்துக்கிட்டதுனால? Don't disqualify yourself from the anointing this year. The anointing flows by identity, not by your character. அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் வேலை செய்யணும், நான் பர்ஃபெக்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பாருங்க, ஆபிரகாம் பத்தி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த ஆபிரகாம் அப்படின்றவர் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஏப்ரஹாம் இந்த தவற ஒரு தடவை செஞ்சார் இல்லையா? இது ஏற்கனவே செஞ்ச ஒரு தவறு. இப்போ ஆதியாகமம் அதோடைய 12 அதிகாரத்துக்கு வாங்க, அதோடைய 13 வசனத்தை பாருங்க. இது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆதியாகமம் 20 அதிகாரத்தில் பார்த்தது ஆபிரகாம் கிட்டத்தட்ட 99 வயசு இருக்கும்போது. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஆதியாகமம் 12-13 இதில் பாருங்க, இதில் பெலிஸ்தர்களுடைய இது வந்து நினைக்கிற எகிப்துக்கு போறார். அங்க பார்வோன் முன்னாடி இதே போய் பேசுறார். அங்க பாருங்க, ஆகையால் சாராளை பார்த்து சொல்றார், உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இது எப்போ நடந்ததுன்றீங்க? இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக. இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆபிரகாம் மேல கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயமா அந்த விசுவாசம் அவனை மாத்திட்டு இருக்கிறதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம், நடந்துட்டு தான் இருக்குது அது. ஆனா 25 வருஷமா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு வளராத மாதிரி தோணுது இல்லையா? அப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்ம பிரதர் ஆவியின் வரங்கள், இந்த அபிஷேகம் நான் வளர்ந்தாதான பிரதர் அது வேலை செய்யும். இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன், எழுதிங்க. Perfection is not required to operate in the anointing. Perfection is not required to operate in the anointing. நான் முழுமையா இருக்கிறேன்னா, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னா அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்வார், நான் பர்ஃபெக்டா அந்த கேள்விக்கு வராதீங்க. ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நம்ம செய்யறது எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. அதனால பர்ஃபெக்ஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஆபிரகாம் செய்தது போல தான், அவருக்கு தெரியும் அவர் பர்ஃபெக்ட் இல்லைன்னு, ஆனாலும் ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஜெபிப்பாரு, உனக்கும் உன்னுடைய தேசத்துக்கே சுகம் தரணும்னு. ஆபிரகாம் சொல்லவே இல்லை, ஆண்டவரே நான் டிஸ்குவாலிஃபைட், ஆண்டவரே எப்படி விட்டு குத்துறேன் பாருங்க மனைவியன், அவர் தன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கவே இல்லை. ஆபிரகாம் கர்த்தருடைய தனக்கு கொடுத்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து அவர் தீர்க்கதரிசினும் போது ஆபிரகாம் சொல்றார், ஆமா நான் தீர்க்கதரிசி, நான் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்றார். பாருங்க மார்க் 16-17 பாருங்க, எப்படி வேலை செய்யுது அபிஷேகம், யாருக்கு வேலை செய்யுது? மார்க் 16-17 இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு இந்த வார்த்தைகளை. அவர் பரமேறி செல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு,
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பரிசுத்தமா வாழ்ந்தவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள்னு போடல, பூரணராக்கப்பட்டவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள்னு போடல, கேரக்டர்ல குறைவில்லாதவங்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் போடல. விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இது நடக்கும். என்னென்ன நடக்கும் பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் அபிஷேகத்துடைய வேலை தானே. கை வச்சா சுகமாகிறது, அப்புறம் ஜபம் பண்ணா பிசாசு துரத்தப்படுறது, இதெல்லாம் அபிஷேகத்தின் வேலை. யாருக்கு நடக்கும்? திரும்பி வாங்க 17ஆம் வசனத்துக்கு வாங்க. யாருக்கு நடக்கும் இது? எந்த தப்பும் பண்ணாதவர்களுக்கு அப்படின்னு சொல்ல, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். அப்ப கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறாருன்னு, கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தினாலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். பிரதர், நான் இன்னும் வளரணும் பிரதர், என் வளர்ச்சியில் நான் குறைவாக இருக்கேன். ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சி முக்கியம், முதிர்ச்சி முக்கியம். மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலாக ஒரு மனுஷன் லீடர் ஆகணும்னு விருப்பப்பட்டா, லீடர்ஷிப்பில் இருந்தால் ஹி மஸ்ட் பி எ மெச்சூர் பர்சன். ஏன்னா ஒரு ஞானத்தில் தெளிவில்லாத ஒரு மனிதனை எப்படி நடந்துக்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி தெரிஞ்சுக்காத ஒரு மனுஷனை தலைவனாக நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்போ லீடர்ஷிப்பில் மெச்சூரிட்டி முக்கியம். ஆனால் அபிஷேகம் வேலை செய்யறதுக்கு மெச்சூரிட்டி முக்கியம். யார் சொன்னது பாருங்க. ஆபிரகாம் 75 வயசு இருக்கும்போது அதே போய் தான் சொல்றாரு, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லுமா அப்படின்றாரு. திரும்பியும் ஏறக்குறைய 25 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ். திரும்பவும் சொல்றாரு, நம்ம மறந்துடாதமா தங்கச்சின்னு சொல்லிடுமா அப்படின்றாரு. என்னாச்சு? இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் வளராத மாதிரி இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் அவர் வாழ்க்கையில் வேலை செய்கிறது. ஆமென். Truth number 3 எழுதிங்க பார்க்கலாம். Spiritual maturity is not a prerequisite for spiritual gifts. ஆவின் வரங்கள்ல செயல்பட ஆவிக்குரிய முதிர்ச்சி ஒரு கட்டாயமான அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதீங்க. அது ஒரு நிபந்தனை அல்ல. ஆவிக்குரிய வரங்களை பெற ஆவிக்குரிய முதிர்ச்சி முன் நிபந்தனை அல்ல. அது கிஃப்ட், அது ரிவார்டு இல்லை. இது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், இது ஸ்பிரிச்சுவல் ரிவார்டு இல்லை. ஹோலினஸ்க்காக கிடைக்கிற கிஃப்ட் ரிவார்டு வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இல்லை. இது தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி உங்க தாகத்தையும் உங்க விசுவாசத்தையும் கனப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு இந்த வரங்களை கொடுக்கிறார். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இஸ் நாட் அ ப்ரீரெக்விசிட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் தோணலாம், பிரதர் என் வாழ்க்கையில் அபிஷேகம் வெளிப்படணும் நான் விருப்பப்படுறேன், இன்னும் நான் வளரலையே பிரதர், அவ்வளோ ஒன்றும் வளரலையே பெருசா. கவலைப்படாதீங்க. கர்த்தரோட நெருக்கமாக இருக்க அந்த முதிர்ச்சியும் வளர்ச்சியும் நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. அதுக்குன்னு அபிஷேகம் என் வாழ்க்கையில இப்பவே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அபிஷேகம் வேலை செய்யறதுக்கு உங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தேவைப்படல, ஒரு நிபந்தனையாக அது தேவைப்படுகிறது இல்லை. நீங்க இந்த நாள் முதல் கொண்டு அபிஷேகத்தில் நீங்க நிரம்ப முடியும். நாளைக்கும் அபிஷேகம் வேலை செய்யும், அடுத்த வருஷமும் அபிஷேகம் வேலை செய்யும். கர்த்தருடைய அபிஷேகம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். 2026 is a year of anointing overflow. இந்த அனாயிண்டிங்ல நீங்க ஓவர்ஃப்ளோ ஆகணும்னா அனாயிண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம கத்துக்கணுமா இருக்குது. அப்போ நான் வளரலையே இன்னும் ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாதீங்க. கொரிந்தியன் சர்ச் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சில விஷயங்களை. பவுல் எழுதியிருக்கிறார் இல்லையா, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்னா இது அந்த கொரிந்தில் இருக்கிற சர்ச்சுக்காக எழுதுறார். இந்த சர்ச்சு ஜனங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க, நிறைய இம்மெச்சூரிட்டி அவங்களுடைய சர்ச்சில் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட காரியங்கள்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பெரிய சண்டைங்க போட்டுக்கிறது. எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறதுனா, கும்பலாக உட்கார்ந்துருது. அவன் கூட நான் சேர மாட்டேன், இவன் கூட நான் சேர மாட்டேன். அவங்களுக்கு கம்யூனியன் போகிறதுக்குள்ள கம்யூனியன் ஃபுல்லாக நம்மளே மடக்கி பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சிடலாம். சரி, அவங்களுக்கு கம்யூனியன் ஜூஸ் போகக்கூடாது, நானே குடிச்சிருவேன்ட்டு குடிச்சிட்டு ஒரு சில பேர் போதையில் உட்காந்துக்கிறாங்க சர்ச்சில். என்னான்ட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடாது ஜூஸ் அப்படின்ற மாதிரி. பவுல் கேட்குறாரு, ஏன்பா அப்படி பண்ணுறீங்க? நீங்களாம் ஒரு சரீரம் மறந்துட்டீங்களான்றாரு. அது மட்டும் இல்லை, நடக்கிற சண்டையில் சர்ச்சில் சண்டை போட்டு கோர்ட்டில் போய் நின்றுக்கிறாங்க. பாருங்க, இந்த பிரதர் இப்படி பண்ணார், இந்த சிஸ்டர் பண்ணார்னா பவுல் லெட்டர் எழுதுறாரு. சர்ச்சில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது நீங்கள் டீல் பண்ண மாட்டீங்களா? அது போய் உலகத்தார் முன்னாடி போய் நிற்கணுமா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தெரிய வரணுமா? நீங்களே டீல் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க அவங்க சர்ச்சில் இருந்துருக்குதுன்ட்டு. இந்த சர்ச்சில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சர்ச்சு முடிச்சுட்டு ஒரு சில ஆண்கள் அப்படியே வேசிகளை பார்த்துட்டு பாவம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க தேவாலயங்கள் அப்படி தான் நடந்துட்டு இருந்துக்குது. அவங்களுடைய ஆராதனை சடங்குகள் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற தேவதாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கிற வேசிகள் அவங்கள பயன்படுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அதுதான் அவங்களுடைய வர்ஷிப் முறை.
ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே பண்ணா இப்போ கோபம் வருமா வராதா பவுலுக்கு? சர்ச்சை முடிச்சுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் அப்படியே போய் வேசிகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. பவுல் கேட்குறாரு, என்ன நினச்சினுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயம் உங்களுக்கு தெரியலையா? கர்த்தருடைய ஆலயத்தை வேசியோட இணைப்பது என்னன்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்குறாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த சர்ச்சுக்கு. நீங்கள் சொல்லுங்க, இந்த சர்ச்சு ஆவின் வரங்களை ஃப்ளோ ஆகுமா? லாஜிக்கலாக பார்த்தா ஆகக்கூடாது. இந்த சர்ச்சில் அற்புதங்கள் நடக்குமா? நடக்காதுன்ற மாதிரி தானே தோணுது நமக்கு. இந்த சர்ச்சில் தீர்க்க தரிசனம் பேசுவாங்களா? இந்த சர்ச்சிலலாம் எப்படி பேச முடியும்? அதான் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, இப்படி தானே தோணுது நமக்கு. ஆனால் பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:7 பாருங்களேன். 1 Corinthians chapter 1 verse number 7 பாருங்க. அப்படியே நீங்கள், யாரு? கொரிந்து சபை, சண்டை போட்டு கோர்ட் வரைக்கும் போய் கம்யூனியன் வைன்ல போதை ஏற்றிக்கிட்டு சர்ச்சு முடிச்சுட்டு வேசிங்கள்கிட்ட போயிட்டு வர்ற ஒரு சில சகோதரர்கள் உட்கார்ந்துக்கிற சர்ச்சில் பேசிங்கிறாரு. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா அந்த சபையை பார்த்து பேசுறாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்றாரு, அந்நிய பாஷை பேசுங்கன்றாரு, எல்லா வரங்களை நாடி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. நம்ம யோசிக்கிறோம், பவுல் ஏன் அப்படி சொல்றீங்க? இவங்க ஸ்பிரிச்சுவலா வளரல, ஸ்பிரிச்சுவலா அவங்க மெச்சோரா இல்ல, உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு என்னென்ன பண்றாங்க பாருங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இப்படி சொல்றீங்களே. நீங்க 1 கொரிந்தியர் 13, 14, 15 பாருங்க. வரங்களை நாடுங்கள் அப்படின்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்றாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது நமக்கு? ஒரு மனுஷனுடைய கேரக்டர் குறைவினால அபிஷேகம் தடப்பட்டு போறதே இல்லை. அபிஷேகம் வேலை செய்யறது அடையாளத்தினால. கிறிஸ்துக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அபிஷேகம் வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறோம், அபிஷேகம் வேலை செய்யணும்னா ஒரு மனுஷன் பர்ஃபெக்டா இருக்க தேவையில்லை. இம்பர்ஃபெக்ஷன் மத்தியிலையும் அபிஷேகம் வேலை செய்யும். ஏன்னா அபிஷேகம் வந்தது ரத்தத்தின் மேல. ஆமென். அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினால. இன்னொரு விஷயத்தை கத்துக்கிறோம், அபிஷேகம் பூரணமானவர்களை தேடுறது இல்லை. யார் பர்ஃபெக்ட் அவங்க மூலமா தான் வேலை செய்வேன். அபிஷேகம் சொல்லுது, யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேர் மேலேயும் நான் வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. So spiritual maturity is not a prerequisite for spiritual gifts. அப்புறம் எப்படி வேற அற்புதங்கள் நடக்குது பாருங்க. கலாத்தியர் 3:5 Galatians 3:5 வாங்க. கலாத்தியர் 3:5 நம்ம பார்க்கிறோம் எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரு. பவுல் கேட்கிறாரு அவங்க கிட்ட, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தின் கேள்வினாலேயோ எதினாலே செய்கிறார்? கேட்கிறார் அவங்க கிட்ட கேள்விய. உங்களுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு இல்லையா? இதெல்லாம் எப்படி செஞ்சாரு? நியாயப்பிரமாணத்தின் படி நீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு முடிச்சதுனால கொடுத்தாரா? அப்படின்னா அர்த்தம் நீங்க என்னவோ பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னு கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க கீழ்ப்படிதல், உங்களுடைய ஒழுக்கம் இதை பார்த்து கொடுத்தாரா? இல்லனா விசுவாசத்தின் கேள்வினால். அப்படின்னா அர்த்தம் விசுவாசத்தை கொண்டு வர்ற வசனங்களை கேட்க கேட்க நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? எதனால கர்த்தர் கொடுத்தாரு? உங்களுக்கு ஆன்சர் தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எல்லாரும் சொந்த கிரியைகளால பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அற்புதங்களை செஞ்சாரா? இல்லனா கர்த்தரை விசுவாசிச்சதுனால அற்புதங்களை செஞ்சாரா? விசுவாசிச்சதுனால. அப்ப விசுவாசத்தினால தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போறீங்க, கர்த்தரால செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால நீங்க அபிஷேகம் பெற்றவர் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிங்க, நீங்க கை வைங்க, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். 1000 எண்ணங்க வரும் பாருங்க நமக்கு. நீ கரெக்டா இருக்கிறியா, நீ எல்லாம் எண்ணம் வரும். ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போறோம், அவங்க ஒரு 3 நாளா படுக்கையா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. அன்னைக்கு என் கூட வேற ஏதோ ஒரு ப்ரேயருக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு புதுசாக நம்ம கூட ஜாயின் பண்ணார். சரி வாங்க பிரதர், நானும் கூட்டின்னு போயிட்டேன். நாங்கள் ஒரு 3-4 பேர். அப்புறம் அவரும் புதுசாக வந்தார். சரி அந்த நேரத்தில் வழக்கமாக ஜெபம் பண்ணுறங்களே, ஜெபம் பண்ணாமல் நான் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கிறார், ஆண்டவரே நானே ஒரு பாவி ஆண்டவரே. அவங்க படுக்கையாக்குறாங்க 3 நாளா. நானே ஒரு பாவி, நானே சரியில்லை எப்படி பேசுகிறேன், நானே ஆண்டவரே நானே ஒரு யோக்கியன் இல்லை ஜெபிக்கிறதுக்காக. முதல் என்ன மண்ணியும் ஆண்டவரேன்னு ஒரு 4 நிமிஷம் அழுறாரு. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசம் வேலை செய்ய நினைக்கிறீங்களா? ஃபுல்லாக அவரை பார்க்க வச்சு அப்புறம் ஆண்டவரே இவங்களும் சுத்தமாக இருந்தால் சுத்தமாக்கும் இப்படின்ற மாதிரி அவர் ஜெபிக்க போகிறார். அப்புறம் அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவரே எப்போ முடிப்பார் ஆண்டவரே நான் நினச்சிருக்கிறேன். அவர் ஜெபிக்க நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன், முடியும் ஆண்டவர் ஜெபத்தை ஏசும் நாமத்தில்ன்ற மாதிரி. அப்புறம் முடிச்சிட்ட பிறகு நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பாருங்க அவர் ஏற்கனவே 10 படிக்கார். அவங்கள்ட்ட போய் நீங்கள் 3 நாள் உபவாசம் போட்டிங்கன்னா கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க அவங்க. அந்த இடத்துல உபவாசம் பண்ணியா, முட்டி போட்டியா, நீ தவழ்ந்து குதிச்சியா,
இல்லை அப்படியே நீ மன்றாட்டி ஜெபம் பண்ணியா, மண்டையாட்டி ஜெபம் பண்ணியா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. கர்த்தரால் உங்களை சுகமாக்க முடியும். நான் ஜெபம் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் நம்புறதா இருந்தால் இப்போவே கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போவே வா பிரதர், நீங்கள் சொல்லுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, அவர் செய்வார். நம்மளா சுகமாக்கணும் அவங்கள. நம்ம வேலை விசுவாசிக்கிறது. நம்ம வேலை அங்கே போய் நான் பரிசுத்தமா, நான் கரெக்டாக வாழ்ந்தனா அப்படின்றது நம்மளுடைய வேலை இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிறவரை பாருங்க, அவர் அற்புதங்களை செய்வார். அப்போ யாருக்கா ஜெபம் பண்ண போகும்போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கா ஜெபம் பண்ண போகும்போது, நான் யோகியமா, நான் கரெக்டா அப்படிலாம் கேட்கவே கூடாது. என் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார், ரத்தம் என்னை சுத்திகரிச்சிருக்குது, இயேசுவின் மேல இருந்த அதே ஆவியானவர் என் மேல இருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கிரியைகளினால இல்லை, குணாதிசயத்தினால இல்லை, சொல்லுங்க என் அடையாளத்தினால, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால அபிஷேகம் வேலை செய்யுது. ஆமென். இந்த வருஷம் அபிஷேகம் உங்களுக்கு வேலை செய்யுமா, வேலை செய்யாதா சொல்லுங்க. இப்போ நீங்கள் பர்ஃபெக்டானு யோசிக்காதீங்க. தப்பே பண்ணாதவன் தான் அபிஷேகம் வேலை செய்யணும், யாருக்கு தான் வேலை செய்யும்? ஆனால் தப்பு பண்ணுற ஒரு சில சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஹோலி ஸ்பிரிட் என்னோட இருக்கிறார். அந்த தப்பு செய்யாதபடிக்கு அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார், பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு வல்லமையும் தருவார். அதுக்குன்னு பாவத்தை ஜெயிக்கிற வரைக்கும், தப்புங்களெல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும்னு இல்லை. அபிஷேகம் அடையாளத்தினால வேலை செய்யுது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறீங்கன்னு? அபிஷேகம் அடையாளத்தினால வேலை செய்யுது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை எதிர்பாருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நிச்சயமா நடக்கும். பாருங்க, போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம சபையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஷீலா அவர்கள், அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்து அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இசிஜியை செய்கிறாங்க, இர்ரெகுலாரிட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இருதயத்தில். ஒரு 2D எக்கோ, இந்த டெஸ்ட்டுங்க, இது எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாருங்க இவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், மைல்டான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அப்படின்னும், இவங்களுடைய அந்த செஸ்ட் பெயின் நிமித்தம் இவங்களுடைய பிளட் ப்ரெஷர், இவங்களுடைய சுகர் லெவல் இதெல்லாம் அப்நார்மலாக இருக்கிறதுனால அந்த டாக்டர்ஸ் நான் சொல்லிக்கிறேன், கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜெயதேவாவில் நீங்கள் அட்மிட் பண்ண முடியாது. நீங்கள் வேகமாகவே ஒரு ஆன்ஜியோகிராம் செய்கிறதுக்காக, ஒருவேளை ஒரு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கும் தேவைப்படலாம், டயாலிசிஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட தேவைப்படலாம். அதனால இங்கே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நீங்கள் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வேகமாக அனுப்பி வச்சாங்க. இது எல்லாத்து மத்தியில் அவங்க நமக்கு கால் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். நம்ம சர்ச் நம்பருக்கு மெசேஜ் வருது, சபையில் இருக்கிற ஒரு சில பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் பயமுறுத்துற ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்பி விடுறாங்க. நல்லா கவனிங்க. அட் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் தே டிட் ஃபர்தர் செக்ஸ், இன்னும் ஒரு சில செக்அப்லாம் செஞ்சுட்டு இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் போய் அங்கே போய் டயாலிசிஸ்க்காக, ஆன்ஜியோகிராம்காக என்னென்ன தேவைப்படுது, இந்த லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ண போகிறாங்க. அவங்க சொன்னாங்களா ஆரம்பத்தில் அட்மிட் ஆகும்போது, கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், டயாலிசிஸ்க்காக, ஸ்டென்ட்காக, ஆன்ஜியோகிராம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பை த டைம் வி ரீச் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள we don't understand how but it felt like a miracle, ஒரு அற்புதம் போல இருந்தது. அவங்க சொல்கிறாங்களா, ஒரு சமாதானத்தை உணர்ந்தோம். we believe it is the grace of God, தேவனுடைய கிருபையினால எல்லாம் முடியும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணோம். கர்த்தர் ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தார். they admitted her in the normal ward, அம்மாவை நார்மல் வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க, ஜெயதேவால பார்த்த ரிப்போர்ட்ஸை விட இப்போ இங்கே ரிப்போர்ட்ஸ் வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு, ஃபுல் பாடி செக்அப்ல இருந்து ஸ்கேன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுறாங்க. 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டால், இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை தான், இவங்களுக்கு எதுவும் கிட்னி டயாலிசிஸோ ஸ்டென்ட் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் சீரியஸாக இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிட்டுக்குது சடார்னு அப்படின்ற மாதிரி, எல்லாம் பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணியும் அனுப்பிட்டாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எப்படின்னு கவலைப்படாதீங்க, நம்புங்க, அற்புதம் நடக்கும். செய்வார், கர்த்தர் செய்வார். அற்புத விதமாக கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது நான் நல்லவனான்னு யோசிக்கக்கூடாது, கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரா. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது நான் யோகியனா அப்படின்ற கேள்வி எனக்கு முதல் வரக்கூடாது. என் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரா. யாருக்கு ஜெபம் பண்ண போனாலும் நம்மளுடைய பலவீனங்களை ரொம்ப ஞாபகம் வச்சு நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்க கூடாது. சிம்பிள் பாருங்க, கர்த்தர் சுகமாக்குறவர், நான் கையை வைக்கிறேன், கர்த்தர் சுகத்தை தருகிறார், அவ்வளோதான். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள்னு போட்டிருக்குது, வைத்து ஜெபிப்பார்கள்னு கூட போடல.
அந்த வசனத்தை பார்த்தீங்களா? மார்க் 16:17 வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், வைத்து ஜெபிச்சு மன்றாடி இரவெல்லாம் செயின் பிரேயர், நெக்லஸ் பிரேயர் செய்வார்கள். மன்றாடி ஜெபித்த பின்பு ஒருவேளை 4:15 மணிக்கு வரலாம், வராமல் போகலாம், இல்லை அவங்களே போயிடலாம். எல்லாம் ஒன்றும் இல்லை, வைங்கன்ற ரவுல் தான். நீ கையை வைங்க, நான் வேலை செய்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன? என் கர்த்தர் அபிஷேகிச்சிருக்கிறார், என் அடையாளத்து மூலமாக அபிஷேகம் வேலை செய்யும்னு சொல்லி நான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, முதல் பாயிண்ட் என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? First point, what is truth number 1? The anointing flows by identity, not by character. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், perfection is not required to operate in the anointing. கர்த்தர் ஒரு மனுஷன் பூரணராக்கப்பட்ட பிறகுதான் அவன் மூலமாக அபிஷேகம் வரும்னு சொல்லவே இல்லை. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இஸ் நாட் அ ப்ரீ ரெக்விசிட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். அப்படின்னா ஆவிக்குரிய முதிர்ச்சியின் கொண்டு தான் கர்த்தர் அபிஷேகத்தில் செயல்படுவார் அப்படின்றது இல்லை. எப்படி வேலை செய்து? எல்லாமே விசுவாசத்தினால, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளத்தினால அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படின்னா கேரக்டர் அப்படியே விட்டுறலாமா? அப்போ கேரக்டருடைய இஷ்யூஸை நம்ம கண்டுக்காமல் விட்டுருணுமா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கேரக்டர் இஷ்யூஸ் இருக்குது, ஆனாலும் அவர் ஜெபிச்ச அற்புதம் நடக்குது, அதுக்குன்ட்டு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படியே விட்டுருணுமா? அப்படி நம்ம சொல்லவே இல்லை, வேதமும் அப்படி என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. அபிஷேகம்ன்றது கேரக்டர் இஷ்யூஸ் இருந்தாலும் செயல்படும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு இருக்கிற உறவு இருக்குது தெரியுமா, அந்த உறவு அவன் கேரக்டரை மாற்றிட்டே வரும். அதனால தான் இன்னர் அனாயிண்டிங்கும் தேவை, அவுட்டர் அனாயிண்டிங் தேவை. நான் போய் ஊழியம் செய்யும் போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா அப்போ செயல்படுறது அவுட்டர் அனாயிண்டிங். ஆனால் நான் ஆவியானவரோட நேரத்தை செலவழிச்சு, ஆவியானவரே என் கேரக்டரை மாற்றுங்க, இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் கஷ்டப்படுறேன், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் கொஞ்சம் மாறணுமா இருக்குது, நான் இயேசுவை போலவே மாறணுமா இருக்குது, நான் இப்படி செஞ்சுட்டேன், இப்படி யோசித்தேன், இப்படி பேசிட்டேன், என்னை மாற்றுங்கன்னு அவர்கிட்ட வரும்போது இந்த இன்னர் அனாயிண்டிங் என்னையும் மாற்றுகிறது. அப்போ அவுட்டர் அனாயிண்டிங்கில் செயல்படுகிற மனுஷன் இன்னர் அனாயிண்டிங்கை செயல்படுத்த கற்றுக்கணும். இன்னர் அனாயிண்டிங் எப்போ செயல்படுது? ஆவியானவரோடு இருக்கிற நெருக்கத்தினால அந்த இன்னர் அனாயிண்டிங் செயல்படுது. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க, எழுதிக்கங்க இதை. Your character issues will not limit your anointing. But listen to this. கவனிங்க, character issues will not limit your anointing, but your character issues will limit your calling. நம்ம குணாதிசயத்தில் இருக்கிற குறைபாடுகள் அபிஷேகத்தை மட்டுப்படுத்த முடியாது. It cannot limit your anointing. உங்க கேரக்டர் இஷ்யூஸோடவே நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் நிறைய பேரை பயன்படுத்துகிறார். இன்னைக்கும் கர்த்தர் அநேகரை பயன்படுத்திட்டு இருக்கிறார். கேரக்டர் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு, ஆனாலும் கர்த்தர் அவங்க கை வச்ச அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்களை கர்த்தர் அவங்க மூலமா நடப்பிக்கிறார். அதை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்க போறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவங்க எதை லிமிட் பண்ணிட்டாங்க தெரியுமா? கேரக்டர் இஷ்யூஸை டீல் பண்ணாமல் விட்டுட்டா அவங்க அழைப்பையே அவங்க லிமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அழைப்பை அவங்க லிமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து மோசஸ் அபிஷேகம் பெற்றவரா இல்லையா? கமான், என்ன மாதிரி அற்புதங்களை செஞ்சார்? அவரை மாதிரி யாராவது அற்புதங்களை செஞ்சாங்களா? கடலை பிளந்தாரு, பாறையை அடிச்சா தண்ணி வருது, கோலை தூக்குனா அற்புதங்கள் நடக்குது, ஜபம் பண்றாரு, வானத்துல இருந்து அக்கினி வருது. எலியா மட்டும் இல்லை, மோசே ஜபம் பண்ணி அக்கினி வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? வானத்துல அந்த அக்கினியை கொடுக்குறார். அந்த அக்கினியில தான் அந்த டேபர்னாக்கிள்ல ஆல்டர் மேல நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. என்ன மாதிரி தேவ மனுஷன்றீங்க இவர் பேசினார்னா அற்புதம் பயங்கரமா நடக்குது பாருங்க. யாராவது பாறை அடிச்சு தண்ணியை வத வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இவரு அப்படிதான் செய்யறாரு, அவ்வளோ அபிஷேகம் பெற்றவர். ஆனால் இவர்கிட்ட ஒரு கேரக்டர் இஷ்யூ இருந்துச்சு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கோபம். சடார்னு கோவப்பட்டு அதில் கொண்டார் ஒரு மனுஷனை. 40 வயசு பாருங்க. இவர் ஒரு நல்ல வாரியர், இவர் சேனை வீரர், இவர் மோசஸ்ன்றவர். ஒரு நாள் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் நடந்து போகும்போது ஒரு எகிப்தியன் இஸ்ரேவேலை போட்டு அடிச்சுன்னு இருக்கிற, தொலை குத்துனுங்கிறார். இவரு கோவம் வந்துருது. தம்பி நீ சைடில் நில்லுப்பா அப்படின்ட்டு அடிச்சு சாவச்சிடறார் அந்த மனுஷனை கோவத்தில். அப்புறம் ஐயா கொன்னுட்டீங்க, சரி போய் யார்ட்ட சொல்லாது, ஓடிப்போ, அந்த பக்கம் ஓடிப்போ. இவருக்கு கை, ஐயோ கொன்னுட்டே, இப்போ எங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ட்டு வேகமாக அவனை புதைச்சிட்டு ஊரை விட்டே போயிடுறாரு. அவசரப்பட்டு அடிச்சு கொண்டுட்டேனே அப்படின்னு. அங்கே போய் 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் வந்து, இல்லை உன் அழைப்பு இன்னும் மேலே தான் இருக்குது, நான் உன்னை அனுப்புகிறேன் எகிப்துலேருந்து போய் ஜனங்களை கூட்டின்னு வர்றாரு. ஜனங்கள்ட்டெல்லாம் சொல்கிறார், எல்லாம் சீனாய் மலைக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் பேசினா பயப்படுறீங்க நீங்கள். நானே போயிட்டு அவர்கிட்ட 10 கட்டளைகளை எல்லாம் அதை டேப்பில் தராரான், டேப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு நான் எடுத்துன்னு வரேன், நீங்கள் இங்கே இருங்கன்ட்டு ஒரு போனார். மலை மேலே போனார். 40 நாள் ஆயிடுச்சு. ஜனங்க பார்த்துனே இருந்தாங்கன்னா போனவரை காணமே அப்படின்ட்டு இவர் அங்கே போய் ஜபம் பண்ணுகிற நேரத்தில் இவங்களா ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. கோல்டன் கண்ணுக்குட்டி.
ஒரு கோல்டன் காஃப் செஞ்சு அந்த சிலையை வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார் மோசஸ் கிட்ட, 40 நாள் ஆயிட்டு பிறகு டேப்ல ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டார், கிளவுட்ல இருந்து இறக்கிட்டார் எல்லாத்தையும், மகிமை கிளவுட்ல இருந்து எல்லாம் நல்லா. அவர் சொல்றாரு, உன் ஜனங்க என்ன பண்ணுகிறான் தெரியுமான்றார் ஆண்டவர். சரி இல்லை இருங்க ஆண்டவர் போறேன் அப்படின்ட்டு கீழே இறங்கி வர்றாரு. கூட இருந்த யோசுவா ஒரு ஆர்வத்தில் அவர் முத்தினவர். யார் இவரு? என்ன சத்தம் கேட்குது பாரு யோசுவா. யோசுவா சொல்றாரு, யுத்தத்தின் சத்தம். மோசே சொல்றாரு, யுத்தம் இல்லப்பா, பாட்டு பாடி டான்ஸ் ஆடுகிறாங்க, வா அவனு காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு. கீழே போய் பார்த்தா கோல்டன் காஃபை வணங்கி எல்லாம் காட்டு கூச்சல் போட்டு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்குது. பார்த்த உடனே ஆண்டவர் கொடுத்த 2 டேப் தூக்கி பட்டுன்னு கீழே போட்டு வச்சிடறாரு. அவங்க 2 பேரை போட்டு சாத்தினால ஒரு அர்த்தம் இருக்குது. கையில் எத்துன்னு வந்து டேப் போட்டு உடைக்கிறாரு பாருங்க, டேப்லெட்டை உடச்சு ஆன்றார். என்னது? கோவத்துடைய இஷ்யூ. இது என்ன பண்ணுச்சு? இதை தூக்கி அப்படியே பட்டுன்னு கீழே போட்டு உடச்சு. அப்புறம் ஆண்டவரும் கேட்கறதில்ல அதை பற்றி எதுவும், திரும்பியும் எதையாவது போட்டு உடைப்பானா என்ன அப்படின்ட்டு. அப்பா அங்கே நடந்துக்கிற மாதிரி ஆண்டவரும் எதுவும் கேட்கல. சரி விடு, நான் வேற 2 டேப் எடுத்துன்னு டவுன்லோட் பண்ணி தரேன் அப்படின்றார் ஆண்டவர். அப்புறம் இதான் விஷயம், கோவத்துடைய இஷ்யூஸ் அவன் வாழ்க்கையில் இருந்தது. இப்போ இன்னொரு 40 வருஷம் ஆயிடுச்சு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, காடை இல்லை, கோழி இல்லைன்னு ஒரே சண்டை தான் 40 வருஷமா. 40 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் தண்ணி இல்லை. இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கீங்களே ஏன் கொண்டு வந்த? எங்களெல்லாம் குழி தோண்டி புதைக்கிறதானே கொண்டு வந்த. நீ மோசே இல்லை, நீ தீர்க்கதரிசி இல்லை, நீ ஒரு வெட்டியா, நீங்களை புதைக்கத்தான் இங்கே கொண்டு வந்த. இப்படியெல்லாம் பேச கோவம் வந்துடுது மோசஸ்க்கு. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் ஏன் கோவப்படுற? வாங்க, கோவம் தான் அவருடைய இஷ்யூ. வாங்க ஏன் கவலைப்படுற? நான் அற்புதம் செய்கிறேன், சரியா? பாரு அந்த கண்மலையை பார்த்து பேசு. 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் கண்மலையை பார்த்து, கண்மலையை அடினார். இப்போ சொன்னார் கண்மலையை பார்த்து பேசினா நான் தண்ணி தரேன். அப்போ கர்த்தர் நான் எல்லாரும் முன்னாடி மகிமை பெறுவேன் அப்படின்றார். ஆனால் மோசஸ் பாருங்க, இந்த ஜனங்களுக்கு தண்ணியா? மோசஸ் சொன்னது கேட்சா? எல்லாம் கேட்சாண்டவர். இருங்க ஆண்டவர் வர நிமிஷம் வரேன்ட்டு. நான் உங்களுக்கு தண்ணி தரணுமா? உனக்கு வேணுமா தண்ணி? உங்களுக்கு நான் தண்ணியை தரணுமா? அடிக்கிறாரு. வரலையா தண்ணி? ஆண்டவர் பேச சொன்னார், இவன் போட்டு அடிச்சுங்கிறான். கோவம் வரல தண்ணி. இன்னொரு டைம் அடிக்கிற, பட்டு இன்னொரு டைம் ஆச்சுன்னா ஆண்டவரே என்னப்பா சரி இருந்தாப்பா தண்ணின்ட்டு ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. தண்ணியை அனுப்பிவிடுறாரு. மோசே குடிங்க, தண்ணியை குடிங்க. சாவுறேன்ட்டு சாவடிக்கிறீங்களா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் இருப்பா. யாருப்பா? ஆண்டவரே சாரி ஆண்டவரே, வர வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, என்ன விஷயம்? ரொம்ப கோவப்பட்ட? ஆமா ஆண்டவரே, டென்ஷன் பண்றாங்க ஆண்டவரே. என்ன பேக் பண்ணிடு எல்லாத்தையும். என்ன ஆண்டவரே? துணிக்கு நீ எல்லாம் பேக் பண்ணு. ஏன் ஆயிடுச்சு, அழைப்பு முடிஞ்சிச்சு. ஆண்டவரே கோவம் உன்னுடைய இஷ்யூ, அதை டீல் பண்றதுக்கு நீ என்ன விடல. எத்தனை நீதிமான்கள் இங்க வந்திருக்கிறீங்க, அபிஷேகம் வேலை செய்யும். எத்தனை பரிசுத்தவான்கள் இங்க வந்திருக்கிறீங்க, அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். The anointing flows by identity. அப்ப குறைவுகள் கர்த்தருக்கு தெரியும், அது மேல அவர் வேலை செய்வார். The more you are close to the Holy Spirit, the more you will become like Jesus. ஆவியானவரோட நெருக்கமா இருந்தா இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம் நம்ம. ஆனா தைரியத்தில் நம்ம செயல்படும் போது தான் அபிஷேகம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவருக்கு தெரியாத நம்முடைய குறைவுகள். ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது பாருங்க. சிறு பிள்ளைகளுக்கு இதை சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். சைனா தேசத்துல ஒரு ஆண்டி இருந்தாங்களாம். அவங்க ஒரு மலை மேல ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட 2 பானை இருந்துச்சு. ஒரு பானை கொஞ்சம் கிராக் ஆயிருந்துச்சு, இன்னொரு பானை நல்லா இருந்துச்சு. இந்த மண் பாண்டத்தை அவங்களுடைய ஷோல்டர் மேல ஒரு மூங்கில் குச்சில ஒரு பக்கம் ஒரு பானை, இன்னொரு பக்கம் இன்னொரு பானைன்னு சொல்லி அதை தோள்களை சுமந்துக்கிட்டு மலையில இருந்து இறங்கி வந்து அந்த ஆறுல தண்ணீர் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போவாங்க. இந்த நல்லா இருக்கிற பானையில தண்ணி அப்படியே இருக்கும், நல்லா பயன்படுத்த முடியும். ஆனா இன்னொரு பானை கிராக் ஆனதுனால, அது கொஞ்சம் உடஞ்சு போனதுனால தண்ணி லீக் ஆகி பாதி தண்ணி கூட அங்கே மீந்திருக்காது. ஒரு நாள் இந்த பானைக்கு ரொம்ப மனசே பேஜாராயிடுச்சான். பாருங்கம்மா, நீங்கள் என்ன எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க, என்ன உங்கள் தோல் மேலேயே சுமந்துட்டு வர்றீங்க, என்ன தண்ணியால் ரொப்பிட்டு நீங்கள் எடுத்துன்னு வர்றீங்க. ஆனால் நான் கிராக் ஆகிட்டுக்கிறேன், நான் ஒஞ்சிட்டுக்கிறேன். அதனால தண்ணியெல்லாம் நிறையா சிந்தி போயிடுது. என்னத்துக்கு நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணுறீங்க, என்னை தூக்கி கடாசிடுங்க நீங்கள். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, நீ கிராக் ஆகிருக்கிற, நீ எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். உன்னுடைய மண்பாண்டமே ஒரு சில விஷயத்துல நீ உடஞ்சு போயிருக்க நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன், உன்னுடைய பானையை சுமந்துட்டு வர்றேனே, அந்த பக்கம் மட்டும் பூச்செடிகள் இருக்கிறது நீ பாத்தியா? எப்படி தெரியுமா அது வந்துச்சு? அம்மா சொன்னாங்களா, நீ கிராக் ஆயிருக்கிற, உங்ககிட்ட இருந்து தண்ணி சிந்துதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான்
உன்னை சுமந்துட்டு வர்ற பாதை ஓரத்துல மட்டும் நான் நல்ல நல்ல பூச்செடியுடைய விதைகளை போட்டு வச்சேன். ஒவ்வொரு நாளும் தண்ணியை சுமந்துட்டு நான் மேலே வரும்போது தண்ணீர் சிந்தும் போதெல்லாம் உனக்கே தெரியாம அந்த பூச்செடிகளுக்கு நீ தண்ணி ஊத்திட்டே வர்ற. இன்னைக்கு அழகான பூக்கள் வளர்ந்துருக்குது, நம்ம வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய உடைந்து போன நிலைமைய எனக்கு நல்லா பயன்படுத்த தெரியும்ன்றது தான். நீ உடைஞ்சு போறது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை பயன்படுத்த எனக்கு அதை விட அதிகமா தெரியும். ஆமென். உடைஞ்சு போன மண்பாண்டங்கள் இன்னும் சத்தமாவே கை தட்டி இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். பிகாஸ் இன் ஒன் வே ஐ am a broken vessel, in one way you are a broken vessel. குறைவுகள் இருக்குது, உடைஞ்சு போயிருக்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மை இன்னும் நல்லாக பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். he will use you in spite of your weaknesses. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் அடையாளத்தினால தான் வேலை செய்யுது, என் குணாதிசயத்தினால இல்லை. God is not looking at your character to use you, but don't ignore that character. Come to the presence of God, let him work on that character itself. ஆனா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கிட்ட நான் சொல்றேன், உங்களை நீங்க சாதாரணமானவங்களா, நான் ஒண்ணே இல்லை, நான் ஒரு வேஸ்ட், நான் சரியில்லை, நான் முன்னேற மாட்டேன், நான் ஒரு சில பேர் இப்படி ஜெபி, ஆண்டவரே நான் குப்பை, ஆண்டவரே அப்படிலாம் ஜெபிக்கவே கூடாது சொல்றேன் பாரு. நான் குப்பை, ஆண்டவரே நான் ஒரு மண்புழுன்றாங்க ஒருத்தர். அன்னைக்கு நான் ஒரு மண்புழு. நீங்க மண்புழுவோ கம்பளி பூச்சியோ இதெல்லாம் உங்க மனசுல 1000 என்ன வரும். ஒரு சில பேர், ஆண்டவரே நான் ஒரு எருமை, ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிற ஒரு கழுதை, ஆண்டவரே ஊருக்கே ஜெபிச்சிருது. அப்படியே அவங்களுக்கு வர்ற எல்லா கெட்ட வார்த்தைகளை வச்சு ஊரே ஜெபம் பண்ணி சபிச்சு தீத்துறது. அவெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. 1000 எண்ணம் வரும், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றவன், நான் ஜெபிச்சா பரலோகம் எனக்காக பதில் சொல்லும், நான் பேசினா கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்வார். எனக்கு கேரக்டர் இஷ்யூஸ் இருக்குது. மோசேக்கு கோபத்துடைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனாலும் கை உயர்த்தினா செங்கடல் பிளந்தது. கை உயர்த்தும் போது அற்புதங்களை கர்த்தர் செய்தார். Your anointing is not limited by the issues in your character. Don't disqualify yourself. அபிஷேகத்துல பேசுங்க. பாருங்க, சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ்ல ஒரு மிஷனரி ஊழியம் செய்ய போனாங்க. ஒரு சகோதரி இவங்க ஊழியம் செய்யும் போது அவங்களுக்கு எதிராக மந்திரவாதிகள் வந்தாங்க, விச் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மந்திர சூனியங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஒரு ஏவுதல் என்ன பண்ணி விட்டாங்கன்னா, இவங்க மேல ஏவி விட்டாங்க. பிசாசுடைய ஆவி பாம்புக்குள்ள வர்ற மாதிரி ஏவி விட்டாங்க. இந்த மிஷனரி லேடி பாருங்க, ஆத்தோரமா பல்லு விளக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில தூரத்துல இருந்து இந்த சூனியக்காரங்க அனகோண்டா பாம்பை ஏவி விட்டாங்க தீ ஆவினால. பல்ல விளக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பாம்பு அப்படியே நைஸா வந்து கையை பிடிச்சிருச்சு பாருங்க. கையை பிடிச்சிட்டு அதை அழுத்த ஆரம்பிக்குது. the anaconda snake it started constricting her arm. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்களா தெரியுமா? இவங்க சாட்சியில நான் படிக்கிறேன். She knew that she was protected in the name of Jesus. Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? She knew something. வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதா உங்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறும். அதனால தான் பிரசங்கம் பண்றோம் நம்ம, இதை தெரிஞ்சுங்க அப்படின்னு. She knew she was protected. என்ன பண்ணாங்களா தெரியுமா? அனகோண்டா பாம்பு கையில சுத்திட்டு இருக்குது. இவங்க சத்தமா சொன்னாங்களா, in Jesus name, in Jesus name, in Jesus name சொல்லி அதை ரிபியூக் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை திட்ட ஆரம்பிச்சாங்க, அதை சபிக்க ஆரம்பிச்சாங்க. in Jesus name. தூரத்துல இருந்து சூனியக்காரங்களாம் நின்னு பார்த்துனுக்குது. மாட்டிக்கிச்சு, செத்துறது பாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்ல 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 அந்த பாம்புடைய grip லூஸ் ஆகுது. அப்புறம் கையில இருந்து நழுவி வந்து ஆத்துக்குள்ள அது போயிடுச்சு. அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே பிரமிச்சு நின்று பார்த்தாங்களா, இது என்ன கதை இதுன்ட்டு ஓடி வந்தாங்களாம் பாருங்க அந்த அம்மா கிட்ட. எப்படி பண்ண இதை நீ, எப்படி பண்ணீங்க நீங்க? பயங்கரமான சக்தி எங்களுதெல்லாம், எப்படி இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னு. அப்ப அந்த மிஷனரி அம்மா சொன்னாங்களா, அவங்க சொன்னாங்களா, you can do anything you want, என்ன வேணா நீ செஞ்சுக்கோ, but every power of darkness is under my feet through Jesus. நீ என்ன வேணா செய், ஆனா எல்லா அந்தகார சக்திகளும் என் கால் கீழே தான் இருக்குது. அங்க இருக்கிற சூனியக்காரங்களாம் மனம் திரும்பி அதுல அந்த ஜங்கிள்ஸ்ல பிரசங்கம் பண்றதுக்கு அதுல 3 சூனியக்காரங்க வாழ்க்கை அர்ப்பணிச்சு இவங்க கூட சுத்தின்னுக்குறாங்க, நானும் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. What was her power? She knew who she was and she knew what she had. நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுங்க கிறிஸ்துவுக்குள்ள. அதை தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசத்துல செயல்படுங்க. உங்க மூலமா அபிஷேகம் நிரம்பி வழியும் சொல்றேன்.
எத்தனை பேர் இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? கை உயர்த்தி இந்த டிக்ளரேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்க மேல டிக்ளேர் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வருஷம் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அபிஷேகம் நிரம்பி வழிதல பாப்பீங்க. நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டதுனால அபிஷேகம் ஒவ்வொரு விஷயத்தையும் பாதிக்கும். அபிஷேகம் வேலை செய்யும். அபிஷேகம் வெற்றியை கொண்டு வரும். அபிஷேகம் உங்களை உயர்த்தும். அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். அபிஷேகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரும். ஏன்னா நீங்க கேரக்டர்ல முழுமையாக்கப்பட்டீங்க அப்படின்றதுனால இல்ல, முழுமையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்க மேல வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. You are in a journey. He is perfecting you. ஆனா பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நீங்க பெர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் காத்திருக்காது. போற இடத்துல உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுக்காக வாசல்களை திறக்கும். உங்களுக்காக நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி வல்லமையினால செயல்படும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர். அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.